ரொம்ப நாள் கழிச்சு செம்ம த்ரில்லிங்கான பயணம். தென்னிந்தியாவோட காடுகளுக்குள்ள பயங்கரமான ஒரு பயணம். நாகர்ஹோலே ஏர்லி மார்னிங் சஃபாரிய பார்க்க போறோம். இந்த நாகர்ஹோலே சஃபாரிஸ்ல நமக்கு கனவுலயுமே கிடைக்காத பல அரிய வனவிலங்குகளோட காட்சிங்க கிடைச்சது. என்னோட சேர்ந்து வாங்க இந்த திக் பயணத்தை நீங்களும் பாருங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். गाइस வணக்கம். இன்னைக்கு காலையில 6:30 சஃபாரி நான் புக் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் தங்கி இருக்க இடத்துல இருந்து 12 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க சஃபாரி சென்டருக்கு. நம்ம சஃபாரி சென்டர் பாத்தீங்கன்னா தம்மனக்கட்டை சஃபாரி சென்டர்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நமக்கு லக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா இந்த சஃபாரில ரொம்பவே ஃபேமஸ் டைகர் சைட்டிங்க்கு நம்ம கபினி சஃபாரி. ஒரு 1 இயரா பிளான் பண்ணி கபினி சஃபாரிக்கு நமக்கு இப்பதான் டைம் கிடைச்சிருக்கு. எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் நமக்கு இன்னைக்கு லக் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டே டியூன். தம்மனக்கட்டை சஃபாரி பாயிண்ட். ரூம்ல இருந்து காலையில ஒரு 5:30 மணிக்கே நாங்க கிளம்பிட்டோம். கரெக்டா 20 நிமிஷத்துல நாம காக்கனக்கொட்டை சஃபாரி சென்டருக்கு வந்து ரீச் ஆயிடுவோம். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஹேண்ட் போஸ்ட்ல இருந்து பாவலி கட்டிக்குளம் போற அந்த ரோட்ல பயணிச்சிங்கன்னா 12 கிலோமீட்டர்ல இந்த காக்கனக்கொட்டை சஃபாரி டெர்மினல் வந்துடும். அங்கதான் நாம சஃபாரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போட் பண்ண முடியும். அணில் அணில் பத்து மேல மலபார் அணில் திருப்பதியில பார்க்கும் மேல பாருங்க. இதுதான் மேல் எலிஃபண்ட். டஸ்க் இருக்கா? ஃபாஸ்டா போகிறோம். இதெல்லாம் சத்தம் போடக்கூடாது. இந்த சஃபாரி 3 மணி நேரம் சஃபாரி, 2.5 மணி நேரம் சஃபாரி அப்படின்ட்டு 2 வகையா கொடுப்பாங்க. காலையில 6 மணிக்கு ஒரு ஸ்லாட்டும் 6:30 மணிக்கு ஒரு ஸ்லாட்டுமே கொடுப்பாங்க. இங்க நீங்க கேண்டர் சஃபாரி அப்படி இல்லனா ஜிப்சி சஃபாரி ட்ரை பண்ணலாம். இந்த கேண்டர் எல்லாமே புதுசாவே இருந்ததுங்க. விண்டோஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசா ஓபன் ஸ்டைல்ல, மேலையுமே கண்ணாடி அப்படின்ட்டு வித்தியாசமாவே இருந்தது. என்னுடைய சஃபாரி டைமிங் கரெக்டா 6:30 மணிக்குங்க. ஆனா நான் முன்னவே போனதுனால 6 மணி சஃபாரி வண்டிலேயே எங்களுக்குமே சீட்டு கொடுத்துட்டாங்க. எதனால எங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைச்சதுன்னு எனக்குமே தெரியாது. ஆனா நாங்க லக்கின்னு தான் சொல்லணும். பாரு, இது தனியா தான் இருக்கும். டைகர் கூடவே லெப்பர்ட் கூடவே சண்டை போடும். காந்தா படத்தில் வந்துச்சுல பாடு பாரு.
காலையில ஒரு ஃப்ரெஷ்னஸ், சில்லுன்னு ஒரு கிளைமேட், பனிமூட்டமா மிஸ்டியா இருந்த காட்டோட வியூ, இதெல்லாமே அந்த காலையில பொழுதுக்கு ரொம்பவே ரம்யமா இருந்தது. சூரியன் முழுசா உதிக்கிறதுக்குள்ள நாம காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். போனதுமே நிறைய மான்கள் பார்த்தோம், நிறைய மயில்கள் பார்த்தோம், நிறைய விதமான காட்டு விலங்குகளை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எங்களுடைய சஃபாரி முழுக்க இந்த பறவையோட ஓசை ஏதோ இயற்கையான இசையை கேட்கிற போல இருந்தது. நீங்களும் அந்த சத்தத்தை கேளுங்க. மயில் கத்திச்சு பாரு. குக்கு இங்கதான் இந்த மரத்துல இருக்கு. நாகர்ஹோலேவோட பார்டர்லயே நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா. பக்கத்துல இருக்கிற வாழை தோட்டங்கள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. எதனால எதுக்கு வந்தாங்க இந்த பக்கம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியல. அப்புறமா தான் தெரிய வந்தது, முன்னாடி நாள் மார்னிங் சஃபாரியில இந்த இடத்துல டைகர் சைட் ஆயிருக்கு. இப்போ அதே லக்கு இருக்காங்கிறதுக்காக இந்த வழியா வராங்க. கிட்டத்தட்ட இந்த 3 மணி நேர சஃபாரியில நிறைய இடம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க. குறிப்பா இந்த காட்டுக்குள்ள நிறைய ஜோன்ஸ் இருக்கு, ABC அப்படின்னுட்டு. ஏ ஜோனும் பி ஜோனும் நிறைய டைம்ல இன்டர் கனெக்ட் ஆகுறாங்க. நிறைய இடத்துல நம்ம பி ஜோன் வெஹிக்கிளையுமே பார்க்க முடியுது. எல்லா இடமும் மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம். அங்க பாரு எவ்வளவு டீர் ஆமா. இவங்களும் எல்லா வாட்டர் ஹோல்ஸ் கிட்டவும் வந்து பார்க்குறாங்க. புலியோ சிறுத்தையோ இல்லை யானை கூட்டங்களோ இருக்கோங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் இவங்களும் வராங்க. ஆனால் எதுவும் பெருசாக அந்த இடத்துல இல்லை. நோ லக் இது வரைக்கும். சஃபாரி ஓட்டுற டிரைவர்ஸ்ங்க எல்லாமே ஒரு யூனிட்டியா செயல்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க பார்த்த அனிமல் சைட்டிங்க அவங்களுடைய குரூப்புக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. அந்த மெசேஜை வச்சுக்கிட்டு மற்ற வண்டிங்களுமே அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே போல ஆப்போசிட்ல வர சஃபாரி வெஹிக்கிள்ஸ் கூட இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நீ என்ன பார்த்த, நான் என்ன பார்த்தங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு இவங்க மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றாங்க. 40 minutes ஆயிடுச்சு. 2 டிரைவரை இப்போ டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சைக்கிள் இருக்காங்க. சரசரன்னு வண்டியை ஓட்டிட்டு போனாங்க. ஒரு ஜிப்சி புலி சைட் பண்ணியிருக்காங்க. அதனால நாம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா. லங்கூர் குரங்குகளோட அலாம் கால்ஸ் கேட்டுட்டே இருக்கு.
நாமளும் ஒரு 15 நிமிஷத்துக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். புலி ஏதாச்சும் உள்ள போனது வெளியில வருதான்ட்டு. எதிர்க்க நிக்கிற இந்த ஜிப்சி தான் புலி உள்ள போறத பார்த்திருக்காங்க. அவங்களுக்குமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் சைட் மிஸ் ஆயிருக்கு. திருப்பி வெளியில வரோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அலாம் கால்ஸ் கேட்ட கன்ஃபர்மேஷன்னால. 20 மினிட்ஸ்க்கு பேக்கு இந்த இடத்துல ஒரு புலி கிராஸ் ஆயிருக்குங்க. இதை இதுக்கு முன்னாடி போன ஜீப் டிரைவர்ஸ் பார்த்துருக்காங்க. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்னால தான் மற்றவங்களாம் இங்கே வந்து வெயிட் பண்ணுறோம். ஆனால் அலாம் கால் கேட்டுகிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்த்த இவங்களும் டைகர் வராதுங்கிறதுனால கிளம்பிட்டாங்க. எதுவும் அலர்ட் கால் வர மாதிரி எதுவும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாங்க. பட் அலர்ட் கால்ஸ் எதுவும் இல்லை, அதனால கிளம்பிட்டாங்க. நாம காட்டுக்குள்ள நுழைஞ்சி 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா பனிமூட்டெல்லாம் விலகி காட்டுக்குள்ள காலை கதிரவன் வெளிச்சம் வர தொடங்கிச்சு. பல பல அரிய வகை உயிரினங்கள் எல்லாம் பார்த்தோம். ஈகிள் அது இப்பதான்டா பாக்குறேன். ஒரு சிறப்பான விஷயம் சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் போனதுலயே இந்த ஒரு சஃபாரியில மட்டும்தான் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நான் போன எல்லா நாகர்ஹோலே சஃபாரிலையுமே அங்க கொண்டு போய் நிறுத்திட்டு நமக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிரேக்குமே விடுறாங்க அந்த அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவுல. இது உண்மையிலேயே சிறப்பான விஷயம். வாஷ்ரூம் எல்லாமே நல்லா கிளீனாவே டீசெண்டாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தண்ணி வசதி உட்பட எல்லாமே கொடுத்து இது கண்டிப்பா பாராட்டக்கூடிய விஷயம்தான். இதுதான் பீகாக் டான். ஆமா, பாருங்க தண்ணி குடிக்கிறது. இன்னும் 45 மினிட்ஸ் இருக்கு சஃபாரி முடிய. பட் ஆனால் இது வரைக்கும் அந்த லெப்பர்டோ டைகரோ பார்க்க முடியல. ஒரு இடத்துல அலாரம் கால் மட்டும் கேட்டுச்சு. அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் எதுவும் வரா மாதிரி தெரியல. ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி போயிட்டுருக்கோம். ಫೋಟೋ ಬೇಕು ಬಟ್ ಫೋಟೋ ಬೇಕು ಆ್ಯಂಗಲ್ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ.
இந்த டிரைவருங்க அப்பப்போ ஃபோனில் ஏதாச்சும் மெசேஜஸ் வருதாங்கிறத ட்ராக் பண்ணிட்டோம். கீழே ரோடில் அனிமலோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்காங்கிறத ட்ராக் பண்ணிட்டுமே வெஹிக்கிளை நகர்த்திட்டு வராங்க. வளருது பேக் மேல இருக்குதாங்க. சஃபாரி முடிஞ்சிச்சு, ரிட்டர்ன் வரோம். சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். மார்னிங் சஃபாரி முடிஞ்சிடுச்சு. நமக்கு ஆனால் செம்ம லக்குங்கன்னு சொன்னோங்க. லக்குனா டைகர்ஸ், லெப்பர்டு இதெல்லாம் பார்க்குற லக்கு இல்லை. அனிமல் சைட்டிங் நிறையவே கிடச்சிது. எலிஃபேண்ட்ஸை எக்கச்சக்கமாக பார்த்தோம். குறிப்பாக நம்ம 6:30 சஃபாரி தான் புக் பண்ணியிருந்தோம். பட் 6 o'clock எல்லாம் நாங்கள் இங்கே வந்ததுனால 6 o'clock வேனில் 2 சீட் காலியாக இருக்குன்னு எங்களை போக சொல்லிட்டாங்க. அந்த லக்கு தான் நான் சொன்னேன். அடிஷ்னலாக ½ hour சஃபாரி நமக்கு கிடச்சிருக்கு. 6:30 சஃபாரி புக் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்தால் உங்களுக்கு சீட் கெப்பாசிட்டி வேனில் அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி கேமரா செக்கிங்லாம் பெருசாக எதுவும் கிடையாதுங்க. அதனால நீங்கள் கோப்ரோ அது போல் எது வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். ட்ரோன்லாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. மற்றபடி சைட்டிங்ஸ் நிறையவே கிடச்சிது. ஆல்மோஸ்ட் 3 ஹவருங்க. நான் போனதுலேயே பெரிய சஃபாரி இது தான். நல்லாவே இருந்ததுன்னு சொல்லணும். இன்னும் அடுத்த 2 நாளைக்கும் நான் இங்கே தான் சஃபாரி புக் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம லக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அங்கே இருக்கு பாருங்க, அதுதான் கபினி ரிசர்வாயர். கபினி ரிசர்வாயர். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் தான் நம்மளோட 3 வேளை சாப்பாடுமே சாப்பிட்ருக்கோம். கரெக்டாக ஹேண்ட் போஸ்ட்லேருந்து நம்ம சஃபாரி டெர்மினலுக்கு போகிற இடத்துல தாங்க இது வழியிலே இருக்குது. வழியில் நிறைய சின்ன சின்ன கேரளா ஹோட்டல்ஸுங்க இருக்குங்க. அங்கேயுமே நான் ட்ரை பண்ணதுக்கு உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. நம்ம சஃபாரி பயணம் இதோட முடியலைங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறமே 2 சஃபாரி நம்ம நாகர்கோவிலேயே போனோம். அந்த 2துலேயுமே நமக்கு செம லக்குன்னே சொல்லணும். ஒரே சஃபாரியில் லெப்பர்ட், டைகர், தோல், இந்தியன் ரெட் டாக்ஸ்னு எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சதுங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி பாருங்க. மேலும் இதே போல நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் நானும் போடுறேன். நம்ம சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோஸுங்களுக்கு லைக் பண்ணி, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க.